ஹலோ டீம். ஸோ ஹவு டு பிகம் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம சாப்டர் 2ல் இருக்கோம். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்டர் 2ல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூனிட் 1 பார்க்குறோம். ஸோ இந்த யூனிட் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்காக ட்ரெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ட்ரெண்ட் சேஞ்சை பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட்டாகவே நம்ம ட்ரெண்டை பற்றியே கவர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வீடியோக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் மோர் கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டு. பிஃபோர் தட் இதை நான் வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ண கிடையாது. ஜஸ்ட் உங்களோட நாலேஜ்க்காகவும் என்னோட நாலேஜ்க்காகவும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஓகே, எத்தனை டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ட்ரெண்டையும் எப்படி அனலைஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதோட டிஃபரன்ஷியேட் என்ன, லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேன்னு நிறைய பேசிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வே. ஓகே, ஸோ இந்த 3 டைப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதை அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, மார்க்கெட் என்னவா இருக்கும், ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதை அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அதாவது அந்த ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா மேல் நோக்கி இருக்கும். ஓகே, அந்த ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் நோக்கி இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு கீழ் நோக்கி இருந்தது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஒரு பவுண்டரிக்குள்ள, ஓகே, ரெண்டு பக்கமுமே ஒரு பவுண்டரிக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது சைடுவே. ஓகே, இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா சைடு. ஓகே, ஒரே சைடாக இருக்கும். இது வந்துட்டு சைடுவே. ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும், அதாவது அப் ட்ரெண்ட் போகும்போது அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் போட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும், திரும்ப டவுன், திரும்ப மேலே போகும், திரும்ப டவுன், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே, திரும்ப கீழே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ட்டெல்லாம் விடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இதெல்லாம் அப் ட்ரெண்ட் எனக்கு புரியுது அப்படின்னா இதை வந்துட்டு சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான டேர்ம் தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இருந்து மேலே ஏற ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் லோன் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை நீங்கள் லோன் வச்சுக்கோங்க. மார்க்கெட் திரும்ப எங்கேருந்து மேலே அதாவது இங்கே வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கா, திரும்ப இங்கிருந்து மேலே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் லோன் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு அடுத்த லோன் சொல்லுவாங்க. அதாவது இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே ஏற ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்கும். ஓகே, திரும்ப இங்கே வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லோ. இப்போ சொல்கிறேன், இப்போ இது எல்லாமே லோ தான். ஓகே, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ தான். ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைல்ல, சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது வந்துட்டு ஒரு லோக்கு வந்து நான் எல் போடுறேன். ஓகே, இது வந்துட்டு அடுத்த லோ, இது வந்துட்டு அடுத்த லோ, இது வந்துட்டு அடுத்த லோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த லோவை விட, அதாவது இந்த லோ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நான் ரப் பண்ணிடுறேன். இந்த லோவை விட மார்க்கெட் அடுத்த லோ, அதாவது அடுத்து மேலே திரும்புகிற இடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, மேலே இருக்குது. ஓகே, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா மேலே இருக்குது. ஸோ இதை விட இது அதிகமாக இருந்ததுன்னா இதை லோன்னு சொல்கிற மாதிரி இதை ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அடுத்து அதே மாதிரி பாருங்க, இந்த லோ விட அடுத்த லோ அதிகமாக இருக்குது. ஓகே, அதாவது மேலே இருக்குது. ஓகே, இப்போது இது ஹையர் லோ. ஓகே, இதே மாதிரி. ஸோ விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது லோஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். ஓகே, லோஸ் என்னவாயிட்டே போகும், அதிகமாயிட்டே போகும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஹைன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஹைன்னு வச்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் எங்கே இருந்து திரும்புதோ அது வந்துட்டு ஹை. ஸோ இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது ஹையர் ஹை. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக இருக்குது, அதனால அது ஹையர் ஹை. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்குது, இது ஹையர் ஹை. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான பேசிக் கான்செப்ட். இதை தான் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க. இதுதான் அப் ட்ரெண்டுக்கான பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இப்படி போகும், திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே, திரும்ப மேலே. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோ அதிகமாயிட்டே போகும், இந்த ஹை அதிகமாயிட்டே வரும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இது ஹையர் லோன்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே இருக்க லோ, ஒரு லோக்கும் இன்னொரு லோ மேலே இருக்குது அப்படின்னா
அதாவது லோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்துட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்புது இல்லையா, அந்த பாயிண்ட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்புகிற பாயிண்ட் தான் லோ. ஓகே, மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு மேலேருந்து கீழே வர பாயிண்ட் தான் ஹை. ஓகே, ஸோ ஹைக்கும் லோக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது இல்லை? இப்போ ஹையர் லோக்கும் ஜஸ்ட் இதை விட இந்த லோ விட இது அதிகமாக இருக்குப்பா, இதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹையர் லோ. இந்த ஹையை விட இங்கே அதிகமாக இருக்குது, இந்த ஹையை விட இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹையர் ஹை. ஓகே, மேலே போகிறது ஹையர்ன்றதை ஃபஸ்ட்டு போடுங்க. அப் ட்ரெண்டில் ஹையர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடுங்க. நேம் முக்கியமே இல்லை, பட் வந்துட்டு நீங்கள் மற்ற யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை இனிமேல் நம்ம எடுக்க போகிற கிளாஸ்லையும் சரி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால நான் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா நான் ஜஸ்ட் ஹைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம நேம்ஸ் மென்ஷன் பண்ணுறதுனால நான் வந்துட்டு இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஃபோர் தட் இப்போது நான் வந்துட்டு எவ்வளோ அழகாக வரைஞ்சேன். ஓகே, அழகுன்னு சொல்ல முடியாது, பட் நான் ஓரளவுக்கு வரைஞ்சேன்னா, ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்காது. அதாவது இவ்வளோ அழகாலாம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா ஜஸ்ட்டு இப்படி 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 இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எதை நான் லோன் எடுக்கிறது, எதை நான் ஹைன்னு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சி இது லோ. ஓகே, நெக்ஸ்ட் லோ. மார்க்கெட் இங்கே இருக்குது. ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கிருந்து தான் பொட்டென்ஷியலான ரிவர்சல் நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இங்கேருந்து தான் பொட்டென்ஷியலான ரிவர்சல் நடக்குது. அடுத்த லோ இது, அதே மாதிரி ஹை. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹை. அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நடுவில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் மார்க்கெட்டில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ இது என்னப்பா அப் ட்ரெண்டுக்கும் இல்லாமல் டவுன் ட்ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னா சொல்கிறேன். ஓகே, சொல்கிறேன். அது வந்துட்டு பார்ட் 2ல் இருக்குது. ஸோ நான் இப்போ பேசிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அப் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு வருவோம். நான் வந்துட்டு ஐடிசி ஷேர் வச்சுருக்கேன். ஓகே, ஐடிசியோட டேட் டைம் ஃப்ரேம். ஓகே, அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு டப்பா இருக்கு இல்லையா, அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு நாள் நடந்த டிரான்சாக்ஷன். ஓகே, இது அப் ட்ரெண்டா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது இதை வந்துட்டு நீங்கள் கேண்டிலாக பார்த்தா ஜஸ்ட்டு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதே நான் லைனாக காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2வது டைம் வரைஞ்சேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கா? எப்படி இப்போது இங்கே ஒரு லோ இருக்கா? இங்கே இருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஒரு லோ இருக்குது. இதுக்கு அடுத்த லோ இதை விட அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த லோ அதிகமாக இருக்குது, அடுத்த லோ அதை விட அதிகம், அதை விட அதிகம், அதை விட அதிகம். இப்போ ஹைஸ், இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்குது, இந்த ஹை அதிகமாக இருக்குது, இந்த ஹை அதிகமாக இருக்குது, இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதை விட அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹையை விட இங்கே அதிகமாக இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறத ஹைன்னு வச்சுக்கலாம், இல்லை ஹையஸ்ட் ஹைன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் யோர் விஷ். ஓகே, இப்போ தெரியுதா மார்க்கெட்டை வந்துட்டு ஃபைன் பண்ண முடியுதுல்ல? இதை நான் வந்துட்டு லைனில் வச்சுருக்கேன். அதாவது இந்த சார்ட் எப்படி தெரியுது அப்படின்னா கோடாக தெரியுது. இந்த கோடு எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு நாள் நடந்த கடைசி ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஒரு நாள் முடிஞ்ச கடைசி ப்ரைஸோட இன்ஃபர்மேஷனை மட்டும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுது. ஓகே, பட் இதை விட கேண்டில் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான, திரும்ப நீங்கள் லைன் சார்ட்டுக்குலாம் போக மாட்டீங்க. ஸோ அதனால் நான் கேண்டில் வைக்கிறேன். இப்போது கேண்டில் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரியுதில்ல? இப்போ லைனில் பார்த்ததுக்கும் கேண்டில் பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னே வந்துட்டு கேண்டிலில் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது, பட் இப்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது ஹை, சாரி லோ. ஆனால் லைனில் வரையும் போது நமக்கு இதை மார்க் பண்ணியிருப்போம், இதையும் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ லைன் சார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். ஓகே, லைன் சார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். லெட்ஸ் சி, போக போக உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்க லோஸ் அண்ட் ஹைஸை ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ கேண்டில்ஸ் பார்க்க இன்னும் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். பட் அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படிங்கிற, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து இங்கே திரும்ப இங்கே திரும்ப இங்கே திரும்ப இங்கே திரும்ப இங்கே போயிருக்கு, லோ வந்திருக்கு, திரும்ப இது வரைக்கும் ஹை ஆயிருக்கு, திரும்ப இது வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப இது வரைக்கும் போயிருக்கு, திரும்ப இது வரைக்கும் வந்திருக்கு, திரும்ப இது வரைக்கும் போயிருக்கு, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப மார்க்கெட் வந்துருச்சு கீழே.
இதை நான் அப்படியே தனியாக எடுத்து காட்டுறேன். இப்போ கேண்டில் மேலே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனிங், இப்போ கேண்டில் மேலே இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. இப்போ தனியாக பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூக்கு நான் தனியாக டுட்டோரியல் போடுறேன். பட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இது லோன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ விட இந்த லோ அதிகமாக இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகே, இந்த லோ விட நெக்ஸ்ட் லோ அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்துருக்கீங்களா. ஸோ இது ஹையர் லோ. அடுத்த லோ வந்துட்டு இதை விட அதிகமாக இருக்குது. அடுத்த லோ இதை விட அதிகமாக இருக்குது. அடுத்த லோ இதை விட அதிகமாக இருக்குது. அடுத்த லோ இந்த லோ விட அதிகமாக இருக்குது. இப்போ தெரியுதா மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சி, இப்போ அதே மாதிரி தான் ஹையுமே. இப்போது இந்த ஹையை விட அடுத்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாருங்க, இந்த இடத்துல இருக்கா. இந்த ஹையை விட இது அதிகமாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ஹை லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்கு. ஓகே, அதாவது இந்த ஹையை விடையும் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை விட நெக்ஸ்ட் ஹை அதிகமாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்குல்ல. ஓகே, இன்னுமே வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது இன்னும் கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கிளியராக இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் பார்க்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ பிளைனாக பார்த்ததுக்கும் இப்போ நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்தோம் இல்லையா. அதாவது லைன் மேலே ட்ராப் பண்ணிட்டு அந்த லைனில் ஹைஸ் அண்ட் லோஸ் கனெக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் எப்படி, அதாவது கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தேர்ட் பார்ட்டில் தான் வரும். ஸோ நான் வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு போவோம். ஸோ டவுன் ட்ரெண்ட்னா என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு கீழ் டேரக்ஷனில் இருக்கும். ஓகே, அதாவது மார்க்கெட் கீழே வந்துட்டு லைட்டாக மேலே போகும், கீழே வந்துட்டு லைட்டாக மேலே போகும், கீழே வந்துட்டு மேலே, கீழே வந்துட்டு மேலே, கீழே. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே அகைன் கீழே, மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸு. நம்ம முன்னே என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த லோ விட லோ அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க, இந்த லோ விட இந்த லோ கம்மியாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து திரும்புதோ அதுதான் லோன் சொல்கிறோம். ஓகே, அதாவது எந்த இடத்துல இருந்து திரும்புதோ அதை லோன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த லோ விட இந்த லோ கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் லோ ஒரு லோ விட அடுத்த லோ கீழே இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், முன்ன என்ன சொன்னோம், ஒரு லோ விட ஒரு லோ அதிகமாக இருந்ததுன்னா ஹையர் லோ, அதிகமாக இருக்க லோ. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து கீழே இருக்குது, ஒரு லோ விட அடுத்த லோ கீழே இருக்குன்னா அது லோவர் லோ, கீழே இருக்க லோ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லோவர் லோ. ஓகே, இது லோ தான், ஆனால் லோ ஆகிட்டே போகுது. ஓகேயா, சாரி பட் நான் இதை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ லோ, அதை விட லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டே போகுது, லோ ஆகிட்டே போகுது, அடுத்தடுத்த லோஸ் கீழே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகுது. அதே மாதிரி இதை ஹைன்னு வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் ஹைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹையை விட மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹை கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் ஹை ரொம்ப கம்மியாக இருக்குது, அடுத்த ஹை கம்மியாக இருக்குது, அடுத்த ஹை கம்மியாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். அதாவது லோவர் லோ ஃபார்ம் ஆகும், லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, புரிஞ்சுது இல்லை. ஸோ ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருதுன்னா இதை ஹைன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து திரும்புதுன்னா இது லோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹையும் லோவும் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது ஒன்று அது மேலே போயிட்டே இருக்கணும், இல்லை அது கீழே வந்துட்டே இருக்கணும். மேலே போயிட்டே இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட், கீழே வந்ததே இருந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்ட். இப்போது டவுன் ட்ரெண்டுக்கும் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது அதே ஐடிசியே பார்ப்போம். ஓகே, அதே ஐடிசியே பார்க்கலாம். ஸோ வேறு ஸ்டாக் பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹை பாயிண்ட்லேருந்து பார்த்துக்கோங்க, இது டேட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இந்த ஹை பாயிண்ட்லேருந்து பாருங்கள். ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு.
திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே. ஓகே. ஸோ இப்போது இந்த லைனை தனியாக எடுத்துருவோம். சாரி, இந்த லைனை தனியாக எடுத்துருவோம். ஓகே, இது நேராக இருக்காது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தானே. இப்போ பாருங்கள், இது ஹை. ஓகே, அடுத்த ஹை பாருங்கள், இது இந்த ஹை ப்ரீவியஸ் ஹையை விட கீழே இருக்கா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லோவர் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை கீழே இருக்கா? லோவர் ஹை. ஓகே, பட் இந்த 3 ஹைஸுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், லோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹை மைனராக கீழே இருக்குது. ஆனால் இந்த ஹை விட இந்த ஹை வந்துட்டு சேமாக இருக்குது. ஓகே, சேமாக இருக்குது. திஸ் கேன் ஹேப்பன் இன் த மார்க்கெட். ஏன் அப்படின்னு நான் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி, அதாவது ஹைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாகவும் கிரியேட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை வீடியோலையோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக 100% மார்க்கெட்டில் இருக்காது. இட் மே சேஞ்ச் அண்ட் இட் மே டிஃபர். ஓகே, இட் மே சேஞ்ச் ஆர் டிஃபர். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதனால தான் நான் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ நம்ம ஹைஸ் பார்த்தோமா, இப்போ லோஸ் பார்ப்போம். ஓகே, இந்த லோ விட இது லோன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ விட நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் மூவ் வந்துட்டு இந்த இடத்துல நடந்திருக்கு. இது கம்மியாக இருக்குது, லோவர் லோ ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த லோ விட இந்த லோ குறைவாக இருக்குது. ஓகே, அடுத்த லோ அதை விட குறைவாக இருக்குது. அடுத்த லோ நான் வந்துட்டு ட்ரா பண்ணல. ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வெரி வெரி ஃபேவர் டு யூ. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஏன் இந்த மெத்தடில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு ட்ரேடருக்கு இது தேவையே கிடையாது. அவங்க வந்துட்டு வெறும் நேக்கட் ஐயா பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்களால சொல்லிட முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் கற்றுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் லெவல்லேருந்து. அதனால நீங்கள் இப்படி ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள். மார்க்கெட் வந்துட்டு ஒரே டேரக்ஷனில் போகும், ஆனால் மேலே கீழேன்னு போயிட்டுருக்கும். ஓகே, மேலே போச்சு, அதாவது சேம் டேரக்ஷன். மேலே பார்த்து மூவ் ஆகுதுன்னா அது அப் ட்ரெண்ட், கீழே பார்த்து மூவ் ஆகுதுன்னா அது டவுன் ட்ரெண்ட். இனிஷியலாக பேசிக்காக நீங்கள் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே டேரக்ஷனில் மார்க்கெட் இருந்ததுன்னா அதோட ஹைஸ் அண்ட் லோஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பழகுங்க. ஓகே, ஹைஸ் அண்ட் லோஸை ட்ரா பண்ணி பழகுங்க. அப்போ தான் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். மல்டி டைம் ஃப்ரேமில் வைக்கும் போது ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ட்ரெண்டு மாறும். இது வந்துட்டு நான் டே டைம் ஃப்ரேமுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூனிட் 2ல் பார்ப்போம். அப்போ வந்துட்டு நம்ம இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சைட்வே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரி பார்த்துக்கலாம். ஸோ சைட்வே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பெரிய ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் கனெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் எல்லாம் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த லோஸ் எல்லாம் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, எக்ஸாக்டாக பின் பாயிண்டில் இருந்து திரும்பாது. ஓகே, இப்போ இதுதான் ஹை அப்படின்னா இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு போகலாம், அது நடுவுலேயே திரும்பிடும். அதே மாதிரி லோஸையும் அது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நடுவுலேயே கூட திரும்பிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைட்வே. இதையுமே அதே ஐடிசியில் சைட்வே என்னைக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஐடிசியில் சைட்வே மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து ஓகே, நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த ரேஞ்சில் இருந்து இங்கேருந்து பாருங்கள். ஸோ எவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேலேயே இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தெரிஞ்சாலும், ஓகே, ஓரளவுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்குது, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஹை விட நெக்ஸ்ட் ஹை கம்மியாக இருக்கணும், ஆர் இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஆனால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சைட்லேயே இருக்குது. ஓகே, சைட்லேயே இருக்குது.
ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரேஞ்சை நல்லா பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்துட்டு 2 விஷயத்தில் நடக்கலாம். அதாவது அந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில் போயிட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா புது ரேஞ்சை அது கிரியேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது புது ட்ரெண்டாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சைட்வே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வழி நமக்கு கொடுக்கும். ஒன்று, அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைனா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போய் புதுசாக ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேல 2 ஹிண்ட். ஃபைனா, ஸோ ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்ன லைன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இது எப்படி தெரியும் அப்படின்னா ஏதோ அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, அதாவது மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த லைனை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு எப்படி இருந்திருக்கணும், ஓகே நமக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். லைக் இப்போ அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே திரும்ப இங்கே திரும்ப இங்கே திரும்ப இப்படி போயிடுச்சா, திரும்ப மார்க்கெட் லோ ஃபார்ம் ஆகும்போது அடுத்தடுத்த பொட்டன்ஷியல் ரிவர்சல்ஸை மார்க்கெட் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கணும். பொட்டன்ஷியல் ரிவர்சலை மார்க்கெட் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் பொட்டன்ஷியல் ரிவர்சல் கொடுக்காம அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதாவது இது வந்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வே மார்க்கெட். இதை வந்துட்டு இன்னுமே நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு சின்ன கிளாரிட்டி. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மைனர் ட்ரெண்டுனா என்னன்னா சைட்வே மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ ஆகிட்டே போகும். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்ட். ஸோ கவுண்டர் ட்ரெண்ட்னா என்ன, மைனர் ட்ரெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வே நீங்கள் புதுசாக ஏதாவது இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மெத்தடை லைன்ஸ் ட்ரா பண்ணி ஹைஸ் அண்ட் லோஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஹையர் லோவான்னு ட்ரா பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 100 சார்ட்காவது பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 100 சார்ட்காவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் லைவ் மார்க்கெட்டுக்கு போகும்போது, அதாவது லைவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.